தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் லோகநாதன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் லோகநாதன், தமிழகத்தின் எந்தெந்த இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? லோகநாதன், இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகைப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு என்று பார்க்கும்போது அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 32 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 25 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை என்று பார்க்கும் பொழுது சென்னை தேனாம்பேட்டை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், ராமநாதபுரத்தில் KVK AWS என்ற பகுதி, கடலூர், மாத்தூர் பகுதியில தலா 10 சென்டிமீட்டர் மழையும், அதே போன்று DGP அலுவலகம், செங்கல்பட்டு, மகாபலிபுரம், அதே போன்று செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, விராலிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவலுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.